நோவாவின் காலத்திற்குப் பிறகு பூமி மீண்டும் மனிதர்களால் நிரம்ப ஆரம்பித்தது. அந்த நாட்களில் முழு பூமியிலும் ஒரே மொழி இருந்தது, ஒரே பேச்சு, ஒரே புரிதல். மனிதர்கள் கிழக்கு திசையிலிருந்து பயணம் செய்து ஒரு சமவெளியை அடைந்தார்கள். அந்த இடத்தில் அவர்கள் தங்கினார்கள். அங்கு மனிதர்களின் மனங்களில் ஒரு எண்ணம் உருவானது. அவர்கள் ஒரு நகரத்தை கட்ட விரும்பினார்கள். அந்த நகரத்தின் நடுவில் ஒரு உயரமான கோபுரம். அந்த கோபுரம் வானத்தை தொட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் கல் அல்ல, செங்கல் செய்தார்கள். சுண்ணாம்பு அல்ல, கழுவை பயன்படுத்தினார்கள். மனித முயற்சி அந்த கோபுரத்தில் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த முயற்சி தேவனுடைய மகிமையை உயர்த்தவில்லை. அது மனிதனை உயர்த்த முயன்றது. அகந்தை அந்த கட்டடத்தின் அடித்தளமாக இருந்தது. மனிதன் தன்னை உயர்த்தி தேவனுடைய மகிமையை புறக்கணித்த அந்த இடத்தில் தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது. அந்த இடத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. ஒரே மொழி பல மொழிகளாக மாறியது. ஒரே வார்த்தை புரியாத வார்த்தையாக ஆனது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் போனார்கள். வேலை நின்றது. கோபுரம் முடிவடையவில்லை. அவர்கள் அந்த இடத்திலிருந்து பிரிந்தார்கள். பூமியின் பல பகுதிகளுக்கு சிதறினார்கள். அந்த இடம் பாபேல் என்று அழைக்கப்பட்டது. ஏனெனில் அங்கே மனித மொழிகள் கலங்கின. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.